Hello everyone, welcome to Tamil Network. இந்த வீடியோல நம்ம different kinds of software பத்தி தான் பார்க்க போறோம். So இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா யூஸ் பண்ணிட்டு வர அப்ளிகேஷன்ஸை விட ஒன் ஸ்டெப் அஹெடாவே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட சிஸ்டம்ஸில் எல்லாத்துலேயுமே நிறைய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்பஸ்க்கு தான் சர்வ் ஆகுது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசிங் கேட்டகரி. ஸோ இந்த வெப் ப்ரௌசிங்க்கு நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் தான் யூஸ் பண்ணுறோம். பியூர் பீப்புள்ஸ் மட்டும் நம்ம அதர் ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் பிரேவ் வெப் ப்ரௌசர் வந்து நல்ல ஒரு ஃபேமஸாக இருக்குது. அண்ட் அந்த பிரேவ் வெப் ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அனானிமிட்டி ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த பிரேவ் வெப் ப்ரௌசர் உங்களோட எந்த ஒரு யூசர் இன்ஃபர்மேஷனுமே அதோட வெப்சைட்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணது. ஸோ அந்த வெப்சைட்ஸ் எதுக்குமே உங்களுக்கு என்ன ஆட்ஸ் வந்து பர்டிகுலராக டார்கெட் பண்ணி கொடுக்கணுன்றதும் அதுக்கு தெரியாது. ஸோ உங்களோட சீக்ரஸி அண்ட் ப்ரைவசி வந்து ஒன் ஸ்டெப் அஹெடாகவே இருக்கும். எப்படி வந்து ஒரு கூகுள் க்ரோம் வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்முக்கு சப்போர்ட்டராக இருக்கோ அதேமாதிரி பிரேவ் வெப் ப்ரௌசரும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு, iOS ஆர்எல்ஸ் வந்து விண்டோஸ், லினக்ஸ் இதுமாதிரி எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களால் இந்த பிரேவ் வெப் ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே அந்த வெப் ப்ரௌசர் வழியாகவே தான் டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வெப் ப்ரௌசரில் ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் க்ரோம்லேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு டைம் எடுக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கிறப்ப இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபைலை மறுபடியும் ரீடவுன்லோட் தான் பண்ணணும். ஸோ இந்த ஒரு சினாரியோ எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்காக இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் நம்ம யூஸ் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் அந்த லிங்க்கை வந்து பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணிக்க முடியும். அது வந்து சில வெப்சைட்ஸில் மட்டும்தான் வந்து சப்போர்ட்டட். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட்ஸும் சப்போர்ட் பண்ணும். அண்ட் ரெண்டாவது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து இந்த ஐடிஎம்மை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வெப் ப்ரௌசரில் ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த வெப் ப்ரௌசரில் நீங்கள் என்ன ஒரு மீடியா கண்டென்ட் ப்ளே பண்ணாலும் அதை வந்து உங்களால் இந்த ஐடிஎம்மால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் வீடியோஸ் ஆகட்டும், ஸோ எந்த ஒரு சைட்டில் இருக்கிற மீடியா கண்டென்ட்னாலும் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் டவுன்லோட், இன்னொன்று வந்து டாரண்ட் டவுன்லோட். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டாரண்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து யூடாரண்ட் ஆர் பிட்டாரண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ பிட்டாரண்ட் வந்து அவுடேட்டட் ஆகிடுச்சு அண்ட் நீங்கள் வந்து இப்போ யூடாரண்ட்டே யூஸ் பண்ணலாம். இந்த டாரண்ட் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு டவுன்லோட் மேனேஜர் யூஸ் பண்ணுறதெல்லாம் வேண்டாம். நீங்கள் வந்து டேரெக்டாக டாரண்ட் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுற இந்த யூடாரண்ட் வந்து ஒரு அஃபிஷியலான ஒரு அப்ளிகேஷனான்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வின்ரர். ஸோ இது வந்து ஒரு ஃபைல் கம்ப்ரெஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எசென்ஷியலான ஒன். ஸோ நீங்கள் வந்து ஒரு விண்டோஸ் 8 ஆர் விண்டோஸ் 8க்கு அபோவ் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ISO இது மாதிரி ஒரு ஃபைல் டைப்ஸை வந்து டிஃபால்ட்டாக ஓப்பன் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைல் கம்ப்ரெஷன் டைப்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வின்சிப் இல்லை வின்ரார் யூஸ் பண்ணணும். நீங்கள் வின்ரார் யூஸ் பண்ணுற மூலியமாக உங்களால் ஜிப் ஃபைல்ஸ் அண்ட் ரேர் ஃபைல்ஸ் அண்ட் அதர் ஃபைல் கம்ப்ரெஷன் டைப்ஸையும் உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ வின்ரார் வந்து ஒரு எசென்ஷியலான ஒரு சாஃப்ட்வேரும் கூட. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா IVCam. இந்த IVCamன்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளோட சிஸ்டமில் வெப்கேமோ இல்லை மைக்கோ இல்லை அப்படின்னா நம்மளோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி அந்த வெப்கேமோவோ மைக்காவோ சிமுலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த IVCam பார்த்தீங்கன்னா போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS டிவைசஸ் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் ஆகுது. அண்ட் இந்த IVCam யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களால் மைக்ரோஃபோனும் கனெக்ட் பண்ணிக்க முடியும், அதில் இருக்க வெப்கேமையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து இன்பில்ட்டாக விண்டோஸ் 11 இருக்கிற ஒரு ஃபீச்சர் பற்றி சொல்கிறேன். ஒரு யுவர் ஃபோன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் மூலிமா உங்களோட ஆண்ட்ராய்டு அண்ட் iOS டிவைசஸ் வந்து டேரெக்டாக விண்டோஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட டிவைஸோட ஃபுல் ஆக்சஸையுமே உங்களோட சிஸ்டம்லேருந்தே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு iOS டிவைஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட ஆக்சஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். ஒரு லிமிட்டடான ஒரு ஆக்சஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க சாஃப்ட்வேர்ஸ் வந்து சிலது மேண்டேட்ரியாக இருக்கும், சிலது வந்து ஆல்டர்னேட்டிவாக இருக்கும், அண்ட் சிலது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி ரிலேட்டடாக இருக்கும். அண்ட் இது மாதிரி இன்னொரு கண்டென்ட்டில் நான் உங்களை ஃபியூச்சரில் சந்திக்கிறேன். ஸோ இது மாதிரி டெக் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் ஃபர்தராக வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸ்டே சேஃப், பீஸ்.